Hi students, today let us see compound structure and IUPAC name from class 11 chemistry. Let us take this compound. First step, count the number of carbon atoms. 1, 2, 3, 4, 5, 6. So corresponding alkane is hexane. Is there any substituent? Yes, we have. Here substituent is attached to third carbon. எங்க attach ஆயிருக்கு? Third carbon attach ஆயிருக்கிறதுனால 3. என்ன substituent attach ஆயிருக்கு? What substituent is attached? Methyl substituent. CH3 group is called methyl group. So how do you write? 3-methyl hexane. So இதோட name என்ன? 3-methyl hexane. Simple compound. Next one. CH3, CH, CHO, CH2, CH3. முதல்ல functional group என்னன்னு கண்டுபிடிங்க. What is the functional group? CH3 group, CH group, CH2, CH3 இதெல்லாம் group functional group இல்லை. எங்க இருக்கு நமக்கு? CHO. CHO is aldehyde. Aldehyde is the functional group. Aldehyde functional group இருந்தா நம்ம எப்படி நேமிங்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? அந்த alkaneல லாஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா butane இருந்தா butanol. அந்த மாதிரி AL E should be replaced by means of AL. அதான் ஆல்டிஹைடுக்கு ரூல். அப்புறம் ஆல்டிஹைடு ஒரு காம்பவுண்டில் இருந்தாலே நம்ம ஆல்டிஹைட் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் கொடுக்கணும். அதான் ரூல். அப்போது இந்த கீட்டோனுக்குன்னா கீட்டோன் உள்ளார போயிடும். அதோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் ஆர் ஏன்னா ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஆர் ஐசோமஸ். அதனால் ஆல்டிஹைட் சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா கீட்டோன் ஞாபகம் வரும். ஏன்னா ரெண்டுமே ஐசோமஸ். என்ன ஃபார்முலாலே நமக்கு எப்படி இருக்கும்? RCHO இஸ் ஆல்டிஹைட், ஆர் C டபுள் பாண்ட் O R அப்படின்னு இருந்தால் கீட்டோன். கீட்டோன் எப்பயுமே உள்ளார தான் இருக்கும். CO குரூப்பை இந்த சைடும் R குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மினிமம் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறப்ப தான் நம்ம கீட்டோனே எழுதுவோம். பட் ஆல்டிஹைடுக்கு எங்கே இருக்கும்னா சென்டருக்கு உள்ளார வராது. ஃபங்க்ஷனல் குரூப் எப்போதுமே ஒரு எண்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆல்டிஹைட் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அந்த கார்பனை தான் நம்ம ஃபஸ்ட் நம்பரிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருவோம். 1, then 2, 3, 4. ஸோ நம்பரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். இதை சப்ஸ்டியூட்னு எடுக்க முடியாது. இதுதான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். நம்பரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் 1, 2, 3, 4. 4 கார்பன் இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் அல்கீன் இஸ் பியூட்டேன். E should be replaced by means of AL. ஏன்னா இங்கே ஆல்டிஹைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால ரூல் IUPAC ரூலில் E அல்கேனில் உள்ள ஈயை ALஆல் ரீப்ளேஸ் பண்ணணும். தட் இஸ் பியூட்டனல். பியூட்டனால்ன்றப்ப ஆல்கஹால் ஆகிடும். சொல்கிறப்பயே பியூட்டனல். தென் இங்கே செகண்ட் கார்பனில் என்ன குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? மித்தைல் குரூப். இந்த செகண்ட் கார்பனில் மித்தைல் சப்ஸ்டியூண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது மித்தைல் சப்ஸ்டியூண்ட். ஸோ 2-methyl. 2-methyl butanol. 2-methyl butanol is the IUPAC name of this compound. Next third compound போகலாம். இங்கே பாருங்கள் எங்கே ஃபங்க்ஷனல் குரூப் முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்துலாம். CH3, CH2, CH, COOH, CH, டபுள் பாண்ட், CH2. அப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு நமக்கு தெரியும். இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னது அது? ஆசிட் குரூப். இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, டபுள் பாண்டு. அது அல்கீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆல்டிஹைட் ஆட்டமே ஆசிடும் எப்படி தான் இருக்கும்? ஜென்ரல் ஃபார்முலா RCOOH. அந்த COOHன்னு சொல்கிறப்பயே இங்கே என்ன வந்துடுது? அந்த எண்டில் வந்துடுது. ஆர் இந்த சைடு ஆர் என்ன குரூப்பாக வேணால் இருக்கலாம். மேபி மித்தைல், ஈத்தைல், ப்ரோப்பைல், பியூட்டைல், வாட் எவர் மேபி த அல்கைல் குரூப். இன்னொரு சைடு என்ன தான் இருக்கணும்? COOH குரூப். அப்போது அந்த COOH எப்படி தான் இருக்குன்னா எண்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நம்ம உள்ளார COOH குரூப் போட மாட்டோம், எழுத முடியாது. ஸோ அப்போ COOH குரூப்புக்கு தான் நம்பர் 1 கொடுத்தாகணும். அப்போ இங்கே தான் நம்பரிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்பரிங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. ஓகே, 1, 2, 3, 4. அப்போ 4 கண்டினியூஸ் செயின் இருக்குது. ஏன் இப்படி போடக்கூடாது? 1, 2, 3, 4ன்னு போடக்கூடாது. இப்படி போட்டாலும் 4 தான் வரும், இப்படி போட்டாலும் 4 தான் வரும். அனதர் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டபுள் பாண்ட். அது கண்டிப்பாக மெயின் செயினில் இன்க்ளூட் பண்ணணும். You have to include the double bond also in the main chain. So numbering இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், இப்படி தான் போட முடியும். 1, 2, 3, 4 continuous chain of 4 carbon atoms. அப்போ 4 கார்பன் இருக்கிறப்ப இது என்ன? பியூட்டேன். ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறப்ப E should be replaced by means of oic acid. ஸோ பியூட்டேன்றது எப்படி வந்துடும்? பியூட்டனாயிக் ஆசிட் அப்படி வந்துடுமா?
அப்போ இந்த இடத்துல பியூட்டனாயிக் ஆசிட் அது ஃபஸ்ட்டு நமக்கு நேம். அதுக்கு அடுத்ததில் இங்கே தேர்ட் கார்பனில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகுனே அல்கேனில் என்ன வந்துடும், ஏஎன்இக்கு பதிலாக இஎன்இ வரணும். ஏஎன்இ ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை இஎன்இ இன் த கேஸ் ஆஃப் அல்கீன். அப்போ இங்கே அல்கீன் இருக்கிறதுனால பியூட்டனாயிக் ஆசிட் பியூட்டினாயிக் ஆசிட்னு வந்துடும். பியூட்டனாயிக் ஆசிட் பிகம்ஸ் பியூட்டினாயிக் ஆசிட் டிஇ. அது பொசிஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, இட் இஸ் அட்டாச்ட் இன் த தேர்ட் கார்பன் ஆட்டம். ஸோ பியூட் 3-enoic acid. Do you understand? உங்களுக்கு புரியுதா? பியூட் 3-enoic acid. இதுதான் இப்போதைக்கு இந்த சைடு தான் நம்ம இப்போது நேம் பண்ணியிருக்கோம் 4 கார்பன் ஆட்டம்ஸ். அதனால் பியூட்டேன். இங்கே என்ன இருக்குது, COH group is present, so E should be replaced by means of OIC பியூட்டனாயிக் ஆசிட். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால பியூட்டனாயிக் ஆசிடை ஏ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இ போட்டோம். பொசிஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் டபுள் பாண்ட் தேர்ட் பொசிஷன், அதனால் பியூட் 3-enoic acid. தென் சப்ஸ்டியன்ட் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சப்ஸ்டியன்ட் ஈத்தைல் குரூப் இஸ் ப்ரெசென்ட் அஸ் அ சப்ஸ்டியன்ட். அப்போ அது எங்கே அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் கார்பனில். அப்போ என்ன பண்ணிடுவோம், 2-ethyl 2-ethyl பியூட் 3-enoic acid. That is the IUPAC name of this compound. இதில் இந்த ஐஃபன், இந்த நம்பரிங், இந்த 3க்கு முன்னாடியும் ஐஃபன் இருக்கணும், பின்னாடியும் ஐஃபன் இருக்கணும், எல்லாமே இம்பார்ட்டன்ட். E small letter, B small letter. So all these things are very important while writing the IUPAC name. Okay, let's go to the next compound. This is the compound CH3, CH2, CH, CH3, CH2, CH2, CN. இந்த காம்பவுண்டில் உங்களுக்கு பார்க்குறப்பே உங்களுக்கு என்ன தெரியணும், ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஆர் ட்ரிபிள் பாண்ட் என், இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஆர் என்ன அல்கைல் குரூப் வேணாலும் இருக்கலாம், ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், என் இருக்கும், தட் இஸ் கால்ட் நைட்ரைல். அதுதான் அந்த காம்பவுண்டோட நேம். ஆர் ட்ரிபிள் பாண்ட் என் இஸ் நைட்ரைல். ஆர் இந்த ஆர் வந்து என்னவாக இருக்கலாம், மேபி சேம் திங், மித்தைல், ஈத்தைல், பியூட்டைல், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைல், என்ன குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ட்ரிபிள் பாண்ட் என்ன இருந்துச்சுன்னா that is called nitrile. அப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் என்ன வரைக்கும், இப்போ இந்த சி இருக்கா, இதை நம்பரிங், கார்பன் இருந்தாலே நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ 1 2 3 4 5 6 இதுதான் நமக்கு CN, இதுதான் நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப். இதுவும் எண்டில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இங்கே என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 6 போட்டோமா. இப்போது நெக்ஸ்ட்டு அப்போ எத்தனை இருக்குது, 6 கார்பன் இருக்கிறதுனால எக்ஸேன். அதில் எக்ஸேன் இங்கே ஆர்என்னாலே நைட்ரைல் குரூப். அப்போ என்ன குரூப் இருக்குது, நைட்ரைல் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். எக்ஸேன் நைட்ரைல் இது வரைக்கும் முடிச்சிட்டோம். என்ன சப்ஸ்டியன்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மீத்தைல் இஸ் ப்ரெசென்ட் அஸ் அ சப்ஸ்டியன்ட். இட் இஸ் அட்டாச்ட் டு த 4th கார்பன். ஸோ 4-methyl எக்ஸேன் நைட்ரைல், இதுதான் இதோட IUPAC நேம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஆர் ட்ரிபிள் பாண்ட் என் இஸ் நைட்ரைல் குரூப், நைட்ரைல் காம்பவுண்ட். இதில் இந்த எத்தனை கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, 6 இருக்கிறதுனால இட் இஸ் எக்ஸேன் நைட்ரைல். பொசிஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டியன்ட் எங்கே இருக்குது, 4th பிளேஸில் இருக்குது. என்ன சப்ஸ்டியன்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மித்தைல். ஸோ 4-methyl hexane nitrile. This is the IUPAC name. Let's go to the next compound. CH2 double bond CH, CH3, CONH2. இப்போது இந்த நேம் எப்படி காம்பவுண்ட் எப்படி ஒரு வாட்டி ரீட் பண்ணுறப்பே உங்களுக்கு எங்கே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இது ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, அமைடு ஆர் CONH2. இட் இஸ் அமைடு, ரைட்டா. அமைடு, இது அமைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ நம்ம RCONH2 தான் சொல்கிறோம். அப்போ CONH2 இங்கே இருக்குது, இங்கே ஒரு R குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நம்பரிங் எட் பண்ணுவோம், 1 2 3 4. நமக்கு டபுள் பாண்டும் இன்க்ளூட் பண்ணணும். while numbering you have to include the double bond also. அப்புறம் லாங்கஸ்ட் செயினும் வரணும். இப்படி பண்ணுறப்ப தான் லாங்கஸ்ட் செயின் வரும். இப்படி பண்ணுறப்ப நம்பர் ஆஃப் கார்பன் only 3. Here when you go for this side, number of carbon 4 including the double bonded carbon. Okay. அப்போ 4 carbon இருக்கிறதுனால corresponding alkane is
என்னது பியூட் ரைட்டா. நம்ம பியூட்டேன்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டிங் அல்கின் எடுத்துடலாம். பியூட்டேன் அதில் என்ன குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? அமைடு இருக்குது. அப்போ பியூட்டனமைடு. பியூட்டேன் வரைக்கும் போட்டுருவோம். பியூட்டேன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அமைடு சேர்த்துருவோம். அப்போ பியூட்டனமைடு வந்துச்சா. டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஏஎன்இ ஷுட் பி ரீப்ளேஸ் பை மென்ஸ் ஆஃப் இ. இந்த எங்கேருந்து வந்துச்சு? டபுள் பாண்டுக்காக பியூட்டேனில் ஏவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்தது பியூட்டினமைடு. அதோட டபுள் பாண்டோட பொசிஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட் எங்கே இருக்குது? தேர்ட் கார்பனில் தான் அட்டாச் ஆகிருக்கு டபுள் பாண்ட். ஸோ பியூட் 3-ஈனமைடு. புரியுதா? இது அமைடு இருக்கிறதுனால பியூட்டனமைடு அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேர்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஏ ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் இ. இந்த பியூட்டனமைடில் பியூட்டேன் அதில் பியூட்டேல ஏவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஈனமைடு பியூட்டினமைடு. அதில் பொசிஷன் ஆஃப் அட்டாச்மெண்ட் எங்கே இருக்குது? தேர்டில் இருக்கிறதுனால இட் இஸ் பியூட் 3-ஈனமைடு. தென் வேறு என்ன இருக்குது? இங்கே சப்ஸ்டியூண்ட்டை பற்றி நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. இந்த சப்ஸ்டியூண்ட் சொல்லணும். அந்த சப்ஸ்டியூண்ட் என்ன சப்ஸ்டியூண்ட்டு? மீத்தைல் சப்ஸ்டியூண்ட் அட்டாச் டு த செகண்ட் கார்பன். அப்போ என்ன பண்ணணும்? 2-மீத்தைல் பியூட் 3-ஈனமைடு. இந்த ஐஃபன் இங்கே 2 ஐஃபன் இருக்குது. இது எல்லாமே நமக்கு included, very important. So 2-methyl bute 3-enamide. Okay, let's go to the next compound. இந்த காம்பவுண்டை பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்டை ரீட் பண்ணிடணும். CH3 CH2 CH. இந்த CH2க்கு பதிலாக வேறு எது வந்தாலும் அதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்பு. CH3 CH இங்கே OH வருதா? அது ஃபங்க்ஷனல் குரூப்பு. CH2 CH டபுள் பாண்ட் வர்றப்போ அது ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். CH3. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் 2 ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒன் இஸ் OH, another one is double bond. These two are the functional groups. ஓகே, இது இப்போது நம்ம எப்படி நம்பரிங் பண்ணலான்னு பாருங்கள். ஃபங்க்ஷனல் குரூப் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் உள்ளதுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நம்பரிங் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் ஆல்கஹால் OHன்றது என்ன குரூப்னு சொல்லுவோம்? ஆல்கஹால். அப்போ ROHன்னு இருந்தால் என்ன? அதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஆல்கஹால், ROH. இந்த OHல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே இந்த OH எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? செகண்ட் கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரைட்டா? நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கோம்? 6ன்றப்ப எக்ஸேன். அப்போ எக்ஸனால், XANOL, எக்ஸனால். எக்ஸேன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. லாஸ்ட்டு இயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு OL, எக்ஸனால். எக்ஸனால். டபுள் பாண்டுக்கு போயிடுங்க. இப்போ அடுத்தது இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கோ டு த டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் எங்கே இருக்குது? ஃபோர்த்து கார்பனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. முதல் டபுள் பாண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம்? எக்ஸனால் என்னவாகும்? எக்ஸினால் ஆகும். இந்த எக்ஸேனில் உள்ள எக்ஸ்ஏன் உள்ள ஈயாக மாறிடும். ஏவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டுடணும். அப்போ எப்படி வந்துடும்? XENOL, எக்ஸினால். அந்த ஆல்கஹால் குரூப் எங்கே அட்டாச் ஆகிருந்தது? செகண்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருந்ததுனால எக்ஸீன் 2. இந்த சொல்கிறப்பே ஃபஸ்ட்டு எக்ஸேன் 2-ஆல்னு சொல்லிடணும். ஏன்னா செகண்ட் பொசிஷன்றது நம்ம கண்டிப்பாக அதில் ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் எக்ஸேன் 2-ஆல். இப்போ டபுள் பாண்ட் இருக்கிறதுனால எக்ஸீன் 2-ஆல். அந்த டபுள் பாண்டோட பொசிஷனையும் நம்ம இண்டிகேட் பண்ணணும். தட்ஸ் வை இட் பிகம்ஸ் X4. ஃபோர்த்து பிளேஸில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. X4-ENO2-ஆல். X4 வந்து டபுள் பாண்டோட பொசிஷன். EN வந்து டபுள் பாண்டுக்கு போடுறதுனால AN வந்து EN ஆயிடுச்சு. தென் ஆல்கஹாலோட பொசிஷன் OL2. அதனால் எப்படி போடுறோம்? X4-EN2-ஆல். இந்த காம்பவுண்ட் பார்க்கலாம் பாருங்கள். கண்டினியூஸ் செயினாக அந்த காம்பவுண்ட் ஃபஸ்ட் ரீட் பண்ணலாம். CH3 CH CH3 substituent, C2H5 as a substituent, CH2 CH3. இப்போ பாருங்கள் என்ன இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் அல்கேன் தான் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 2 சப்ஸ்டியூண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, தென் நம்பரிங் பண்ணலாமா? இங்கே 1 2 3 4 5 6 கண்டினியூ கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இந்த மெயின் செயின். இப்படி நம்பரிங் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6 4லையும் 5லையும் சப்ஸ்டியூண்ட் வருது. இந்த சைடு நம்பரிங் பண்ணுறப்ப 2லையும் 3லையும் சப்ஸ்டியூண்ட் வருது. இப்போது எது ப்ரிஃபர்ட் ஒன்? த சப்ஸ்டியூண்ட் ஷுட் கெட் த லீஸ்ட் நம்பர். ஸோ நம்ம இந்த இங்கேருந்து நம்பரிங் பண்ணால் 2 and 3 வருது சப்ஸ்டியூண்ட்டோட நம்பரிங். இதுதான் ப்ரிஃபர்ட் ஒன். எப்போயுமே லெஸ் நம்பர் தான் இருக்கணும் சப்ஸ்டியூண்ட்டுக்கு. இந்த சைட்லேருந்து பண்ணுறப்ப
இதோட பொசிஷன் என்னது 1 2 3 4லேயும் 5. ஸோ 2 3 இஸ் ப்ரிஃபரபிள் தேன் 4 and 5. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 6 கார்பன் இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் அல்கேன் இஸ் எக்ஸேன். என்னென்ன சப்ஸ்டியூட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, செகண்ட் கார்பனில் மீத்தைல் இருக்குது, தேர்ட் கார்பனில் ஈத்தைல். C2H5 குரூப் இஸ் த ஈத்தைல் குரூப். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் E should come first. அப்போது 3-ethyl 2-methyl hexane. So this is the IUPAC name of this compound. Next compound. What is the next compound? This is the next compound. CH3 CH2 C CH3 C2 CH2 CH2 C3 CH3 then here the CH the substituent is C2H5 then CH2 CH3. இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. எப்படி நம்ம நம்பரிங் கொடுக்கலான்னு பார்க்கலாம். எதெல்லாம் பாசிபிள் வே, எதுதான் கரெக்ட் வே, அதெல்லாம் பார்க்கலாம். த பாசிபிலிட்டிஸ் ஆர் 1 2 3 4 5 6 இப்படி கண்டினியூஸாக நம்ம கொடுக்குறோம். பிரான்ச்சை எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் கண்டினியூஸாக கொடுக்குறப்ப 6 கார்பன் வருது. ஓகே, தென் கண்டினியூஸ் செயின் வேறு ஏதாவது பாசிபிளான்னு பார்க்கலாம். 1 2 3 4 இங்கே கனெக்ஷன் இருக்கிறதுனால 5 6 7 செயின் இருக்குது. அப்போ 7 இருக்கிறப்ப இது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி. 6 இந்த சைட் பண்ணுறப்ப 6 அடுத்தது 7. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 5 இது மேக்ஸிமம் இங்கே 5 வருது. 5 அப்போ இந்த 5 பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பாசிபிலிட்டி 1 2 3 4 5 C2 இருக்கிறதுனால இங்கே 4 5. ஸோ இது ரெண்டும் 5 வர்றதுனால இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த மெயின் செயின் இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செயின் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற செயினில் பார்த்தீங்கன்னா 6 மேக்ஸிமம் 6 இருக்குது. ஆனால் எங்கே வர்றப்ப இப்படி நம்பரிங் பண்ணுறப்ப 1 2 3 4 5 6 7 இங்கே தான் கண்டினியூஸ் செயினில் 7 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். தட் இஸ் த மேக்ஸிமம் திங், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ யூ கேன் செலக்ட் திஸ் அஸ் அ மெயின் செயின். ஓகே, இதை மெயின் செயினை நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எதெல்லாம் சப்ஸ்டியூன் பார்க்கலாம். தேர்ட் கார்பனில் ஒரு ஈத்தைல் சப்ஸ்டியூன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது, ஈத்தைல் சப்ஸ்டியூன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபோர்த் கார்பனில் என்ன சப்ஸ்டியூன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒரு ஈத்தைல் சப்ஸ்டியூன் ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மீத்தைல் சப்ஸ்டியூன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஃபோர்த்து கார்பனுக்கு 2 சப்ஸ்டியூண்ட். அப்புறம் 5th கார்பன் 6th கார்பன் 7th கார்பனில் சப்ஸ்டியூண்ட்டே இல்லை. ஸோ 2 கார்பனில் மட்டும்தான் சப்ஸ்டியூண்ட் இருக்குது. ஒன் இஸ் இன் தேர்ட் கார்பன் தட் இஸ் ஈத்தைல், another one is in 4th carbon that is 2 substituent present in the 4th carbon. One is ethyl, another one is methyl. So 7 carbon இருக்கிறதுனால முதல்ல ஹெப்டேனுக்கு போயிடலாம். மெயின் செயின் கண்டினியூஸ் செயினில் 7 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இட் இஸ் ஹெப்டேன். அது ஹெப்டேன் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூண்ட்டை பற்றி பார்க்கலாம். 2 ஈத்தைல் சப்ஸ்டியூண்ட் ஆகிருக்கு. ஒன்று தேர்டில் இருக்குது, இன்னொன்று 4th இருக்குது. அப்போ 3,4 டை ஈத்தைல். 2 ஈத்தைல் இருக்கிறதுனால டை ஈத்தைல். 3 அது ஒன்னோட பொசிஷன் தேர்டு, another one is attached to 4th பொசிஷன். அப்போ 3,4 ஐஃபன் டை ஈத்தைல். நெக்ஸ்ட் இன்னொரு சப்ஸ்டியூண்ட் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, இந்த 4th கார்பனில் மீத்தைல் ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது. அப்போ 4 மீத்தைல் ஹெப்டேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் a continuous chain is 7 heptane. Then in 3rd carbon and 4th carbon ethyl substituents are present. So you have to write 3,4 diethyl. அப்புறம் 4ல இன்னொரு சப்ஸ்டியூண்ட் தட் இஸ் மீத்தைல் சப்ஸ்டியூண்ட் 4 methyl heptane. ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட். திஸ் இஸ் த நெக்ஸ்ட் காம்பவுண்ட். என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். முதல்ல இந்த காம்பவுண்ட் ரீட் பண்ணிடலாம். CH3 C CH3 சப்ஸ்டியூண்ட் டபுள் பாண்ட் CH3 CH3. அப்போ நமக்கு பார்க்குறப்பே தெரியுது டபுள் பாண்ட் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்புறம் சப்ஸ்டியூண்ட் 2 சப்ஸ்டியூண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒரு சப்ஸ்டியூண்ட் CH3, another substituent is also CH3. இப்போது செயின் எப்படி கண்டினியூஸாக பண்ணலான்னு பார்க்கலாமா. நம்பரிங் 1 2 3 4 5 இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதினோம், இட் இஸ் அது 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டேன். அதாவது டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் பிகம்ஸ் பென்டீன். டபுள் பாண்ட் பென்டீன் எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அதோட பொசிஷன் என்னன்றது ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப அதோட பொசிஷன் வந்து டபுள் பாண்ட் இஸ் அட்டாச் டு செகண்ட் கார்பன். அதனால் பென்ட் ஐஃபன் 2 ஐஃபன் ஈன், பென்ட் 2 ஈன். இதை ஃபஸ்ட்டு கிளியராக எழுதிடணும். இதுதான் மெயின் செயின் உள்ள நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். பென்ட் 2 ஈன் இதை எழுதிட்டு சப்ஸ்டியூண்ட்டுக்கு வாங்க. செகண்ட் கார்பன் ஒரு சப்ஸ்டியூண்ட் தட் இஸ் CH3 குரூப், another substituent is in 4th carbon that is also CH3. அப்போ 2 ஒரே குரூப் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டைமீத்தைல் யூஸ் பண்ணணும். அந்த சப்ஸ்டியூண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம், டைமீத்தைல். அப்புறம் பொசிஷன் எங்கே 1 2ல இன்னொன்று 4ல 2,4 டைமீத்தைல் பென்ட் 2 ஈன். ஸோ திஸ் இஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்.
ஃபங்க்ஷனல் குரூப்பை பாருங்கள், நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் பாருங்கள், என்ன ஃபங்க்ஷனல் குரூப்போ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ANE ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை ENE. ஆல்கஹால் இருந்தால் நம்ம லாஸ்ட்டு ஈயை வந்து OLஆல் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆர் ட்ரிபிள் பாண்ட் என்ன இருந்தால் நைட்ரைல்னு ஆட் பண்ணுவோம். ஆசிட் இருந்துச்சுன்னா OIC ஆசிட்னு ஆட் பண்ணுவோம். அப்புறம் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ONEன்னு ஆட் பண்ணுவோம். அல்கைனுக்கு ONE ஆட் பண்ணுவோம். பியூட்டைன், ப்ரொப்பைன் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆல்டிஹைடாக இருந்தால் CHO குரூப் ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக ப்ரெசென்ட்டாக இருந்தால் லாஸ்ட்டில் உள்ள அல்கேனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், AL லாஸ்ட்டில் உள்ள ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு AL, ஆல்கஹாலுக்கு OL, ஆல்டிஹைட்க்கு AL. இப்படி தான் நம்ம வந்து கீட்டோனாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் உள்ள ஈயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ONE, ப்ரொப்பனோன், பியூட்டனோன், பென்டனோன்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ரைட் த காம்பவுண்ட் IUPAC நேம் ஆஃப் த given compound. I hope you understand. Let us meet in the next video.